வெல்கம் டு துளசி ஹோம்மேட் சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி நெத்திலி மாங்காய் அவியல். நாகர்கோவில் ஸ்டைல் நெத்திலி அதுக்கு நெத்திலி எடுத்து வச்சுருக்கிறேன், முள்ளை எடுத்து வச்சுக்கிறேங்க இதில். அதுக்கப்புறம் மாங்காய் கொஞ்சம், சாம்பார் வெங்காயம், தேங்காய் கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன், ஜீரகத்தை போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள். ஒரு கடாய் எடுத்துருக்கேங்க. நம்ம எடுத்து வச்ச நெத்திலியை போட்டுக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கிறேன், கொஞ்சம் மாங்காய் போட்டுக்கிறேன், நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் அரைப்பு இல்லை அதையும் போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் இது ஒட்டி. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி எடுத்து கரைச்சி இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ மிக்ஸி கழுவு தண்ணி எடுத்து அதில் ஊற்றிறேன். நல்லா கை வச்சு பிசைஞ்சிக்கணும். கலந்துட்டு அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சிட வேண்டியதுதாங்க. அடுப்பு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேங்க கீரி. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். நல்லா கொஞ்சம் கொதித்து வற்றி வரட்டும். கொஞ்சம் வச்சு வரட்டுங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கு. இப்போ கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே லைட்டாக கொஞ்சம் கூட கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ இறக்கிட வேண்டியதாங்க. பாருங்க, நெத்திலி மாங்காய் அவியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரச சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு அட்டகாசமான சுவையில் இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.